வணக்கம் ஜிஎஸ் ஃபேம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு பாட்காஸ்ட் எபிசோடில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ப்ரோ வணக்கம். வணக்கம். போன வீடியோ ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவர் ஒரு 2 days வந்து வெளியில் ஒரு ட்ரிப் போயிருந்தார். ட்ரிப் போயிட்டு தூங்கிட்டு இருந்தவரை நாங்கள் தட்டி எழுப்பி கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப டயர்டாக இருந்தார். ஸோ நான் அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே டாபிக், இன்னைக்கு டாபிக் ப்ரோ ரொம்பவே அண்டர் ரேட்டடாக இதை பற்றி பேசாமல் இருக்குமோ அப்படின்னு எனக்கு மனசில் பர்சனலாக பட்ட டாபிக் தான். ஒரு காரை ஷோரூமில் போய் டெஸ்ட் ட்ரைவ் எடுப்பது எந்தளவுக்கு முக்கியம், அதை எப்படி எடுப்பது, அந்த காரை பற்றி எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, அந்த காருக்கும் நமக்குமான கனெக்டை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, அது எப்படி அப்படின்றத பொறுத்து தான் இந்த வீடியோ இருக்க போகுது ப்ரோ. நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பற்றி என்ன ப்ரோ நினைக்கிறீங்க? ஒரு டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து ஒரு காரை நம்ம வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். கம்பல்சரி நான் எக்ஸ்பீரியன்ஸ் நான் வாங்குறனோ இல்லையா அந்த காரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக வச்சு டெஸ்ட் ட்ரைவ் பார்ப்பேன். இப்போ ஒரு செக்மெண்ட்டில் ஒரு கார் இருக்குது அப்படின்னா அந்த கார் பிடிச்சிருச்சுன்னா அதை தாண்டி நம்ம அடுத்த கார் போகாமல் இருக்கக்கூடாது. அடுத்த காரையும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கணும். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த காருக்கு அந்த காருக்குமான டிஃபரன்ஸ் தெரியும். நம்ம வாங்கினதுக்கப்புறம் நாளைக்கு நம்ம ஃப்ரெண்டோ யாரில் ஒரு ரிலேட்டிவோ வாங்கிட்டு அந்த கார் எடுத்து வரும்போது நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது அட இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் அதை விட அது நல்லா இருக்கே அப்படின்றத வந்துச்சுன்னா நமக்கு தான் சங்கடம். கரெக்ட் இல்லைங்களா? கரெக்ட். ஸோ இன்னைக்கு மோஸ்ட்லி டெஸ்ட் ட்ரைவ் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சோலோவாக போவோம். ஒரு சில பேர் வந்து ஃபேமிலியோட போகிறாங்க. பட் சோலோவாக போகிறது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது ஃபேமிலியோட. ஆமாம் ஆமாம். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபேமிலியாக போகிறது ஒரு பெட்டருங்க. அப்புறம் அந்த ஒரு 2 kilometer லூப் வச்சிருப்பாங்க ஷோரூம். ஆமாம் ஆமாம். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா முன்னாடி போய் அந்த சைடு போய் அந்த இதில் யூட்டன் போட்டு வந்துடணும் சார் எடுக்கும்போதே சொல்லுவோம். நானும் சொன்னான்னா கத்தி விட்டுருவேன். ஏன்டா 10 லட்ச ரூபா போட்டு வண்டி வாங்குறேன், இங்கே போய் இங்கே யூட்டன் போட்டு வரக்காக நான் இப்போ பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நானும் சண்டைக்கு வந்துடுவேன். அதுதான் ரொம்ப ஒரு சில எக்ஸிக்யூட்டிவ்ஸ் பண்ணுறது. அது சரி, இந்த வேலையை சீக்கிரம் முடிக்கிறதுக்கு ப்ரோ. கம்பெனியில் எந்த கம்பெனிலையுமே இங்கே தான் கொடுக்கணும் இப்படி தான் கொடுக்கணும்லாம் சொல்றது இல்லை. இவங்களுக்குள்ளே ஒரு டிசைட் பண்ணிக்கிறது. இந்த டீம் லீடர் இவங்களாம் சேர்ந்து ஒரு காருக்கு அதிக இது இருந்துச்சுன்னு வைங்க, என்கொயரி இருந்துச்சுன்னு, அந்த கார் இதோட மட்டும் அப்படி சுற்றிட்டு வந்துரு அப்படின்றது. இதில் வந்து 2 பிராண்டை நான் பாராட்டணும். ஒரு பிராண்டை வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ்காக மகேந்திரா கரூர் ஷோரூமில் சுப்பிரமணியம்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. இது நாள் வரைக்கும் அவர்கிட்ட டெஸ்ட் ட்ரைவ் பார்த்தவங்க ஒரு குறை சொன்னது கிடையாது. ஏன்னா அந்த காரை வந்து நைட்டில் டெஸ்ட் ட்ரைவ் கொடுக்க மாட்டார். காலையில் இல்லை மதியம் டெஸ்ட் ட்ரைவ் கொடுப்பாரு. அந்த காரோட ஏசியில் ஆரம்பித்து ஸ்டியரிங் ஃபீட்பேக்கு, பிரேக்கு, ஹேண்ட்லிங் கேரக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு மணி நேரம் கொடுப்பாரு டெஸ்ட் ட்ரைவ் மட்டும். அந்த 1 மணி நேரம் கொடுத்தாதான் ஒரு கஸ்டமருக்கு அந்த வண்டியை வாங்குறவங்களுக்கு அந்த காரை பற்றி முழு புரிதல் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு காரை 1 hour டிரைவ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் அதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னங்கிறது கம்ப்ளீட்டாக தெரியும். அடுத்து Volkswagenங்க எவ்வளோ கிலோமீட்டர் கொடுக்கறதுக்கு யோசிக்காத ஒரு பிராண்டுங்க. நீங்கள் Volkswagenனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஈரோடும் சரி, பொதுவாக ரமணி சொல்கிறேன், நான் ரமணி மட்டும் தான் பார்த்துருக்கேன். வண்டி டெஸ்ட் ட்ரைவ்னு கேட்டிங்கன்னா 100 கிலோமீட்டர் கேட்டிங்கனாலும் கொடுக்க தயாராக கொடுக்குறாங்க. ஆமாம் பார்த்துருக்கேன். நம்ம பார்த்துருக்கோமே. எங்கே நம்ம பைபாஸ் எடுத்துகிட்டு போய் கிட்டத்தட்ட ஒரே நாளில் கிட்டத்தட்ட 60 to 70 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கோம். அப்போ நான் கேட்டது எந்த பிராண்டுமே பண்றது இல்ல. ஒரு சில பிராண்ட்ல எல்லாம் நான் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பார்க்கும்போது சார் இங்க யூட்டன் போட்டுடலாமா, கொஞ்சம் தூரம் போயிருவோம் சார், இங்க யூட்டன் போட்டுடலாமா, அங்க யூட்டன் போட்டுடலாமானுங்க. பட் அவங்க வந்து ஒரு நாள் கூட ஹெசிடேட் பண்ணதே இல்லை. போங்க இன்னும் போங்கன்னு தான் சொல்லுவாங்க. டைம் வேணா டெஸ்ட் ட்ரைவ் கொடுக்குறாங்க. நான் பர்சனலாக பார்த்த வரைக்கும் அவங்க சொல்கிறது என்னென்னா, சார் எங்கள் காரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா தானே சார், ட்ரைவ் பண்ணி பார்த்தா தானே சார், அதுதானே சார் எங்கள் யூஎஸ்பி, நாங்கள் அதையவே குறைச்சி கொடுத்தோம்னா எப்படி சார் எங்கள் காரை நாங்கள் வந்து கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் சேர்த்த முடியும்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. ஒரு காரோட ட்ரூ கேரக்டரை எப்படி தெரிஞ்சுக்கிறது, டெஸ்ட் ட்ரைவ் பார்ப்பது எப்படி அப்படின்றத நம்ம இப்போ இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஹேண்ட்லிங், ஸ்பேஸ், கம்ஃபர்ட், ப்ராக்டிகாலிட்டின்னு ஒவ்வொரு விஷயங்களையும் எப்படி புரிதல் எடுத்து கொள்வது அப்படின்றது தான் இந்த வீடியோ. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஏன் டெஸ்ட் ட்ரைவ் வந்து குரூஷியல் பார்ட்டாக இருக்குது அப்படின்னா, மெனி பையர்ஸ் இன்னைக்கு வாங்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ் அப்படின்றது ரொம்ப ஒரு கேஷுவலான ஒரு விஷயமா போயிடுச்சு. ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்பின் போயிட்டு வந்துட்டு அந்த காரை ஓட்டி பார்த்துட்டோம் அப்படின்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடுது. பட் இங்கே வந்து நம்ம ஒரு ஸ்பெண்டிங் லேக்ஸ் அதில் ஸ்பெண்ட் பண்ணுறோம். இன்னொன்று ஒரு டிக்கேட் ஆஃப் இஎம்ஐயை நம்ம கட்ட போகிறோம். நம்ம சம்பாதிக்க போகிறோம். 7 years to 5 years நம்ம அந்த காரை வச்சு நம்ம இஎம்ஐ பே பண்ண போகிறோம். நமக்கு அந்த கார் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் கட்ட போகிற இஎம்ஐ எல்லாமே நமக்கு ஒரு பேர்டனாக தான் இருக்கும். யோசிப்போம், ஆடா இஎம்ஐ போட்டோம், நீ அதுலேருந்து வெளியும் வர முடியாது அப்படின்னு. வித்தம்னால லாஸ் தாங்க ப்ரோ. நீ கார் நம்ம வாங்கின விலையை விட ஒரு 1 லட்ச ரூபா கம்மி வித்தம்னாலும் அந்த இன்சூரன்ஸை க்ளோஸ், அந்த ஆல்ரெடி இருக்கிற இஎம்ஐ ஃபோர்ஸ் க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னோம்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் சார்ஜ் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் 2 yearsக்கு. அதுவே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5% போடுறாங்க. நம்மளோட க்ளோசிங் அமௌண்ட்லேருந்து என்ன அமௌண்ட் நம்ம க்ளோஸ் பண்ணணுமோ அதுலேருந்து 5% போடுறாங்க. இன்னைக்கு ஒரு கார் வாங்குறத விட விற்கிறது பெரிய பாடாக இருக்குது, டாஸ்காக இருக்குது. ஆமாம். அப்புறம் இன்னைக்கு ப்ரௌச்சர்ஸுங்க யூடியூப்பில் நம்ம பார்க்குறோம் அப்படின்றப்போ அந்த காரோட அந்த யூடியூபர் என்ன எக்ஸ்பீரியன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் ட்ரை பண்ணுறோம், எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா ஷேர் பண்ணுவோம். எங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் மாறுதல் படலாம். ஏன்னா என்னோட தேவை உங்களோட தேவையாக இருக்காது.
வாய்ப்புகள் ஜாஸ்தி. அப்படின்றப்போ ஸ்பெக்ஸ் பார்க்குறப்ப பவர், டார்க்கு, ஃபீச்சர்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். யூடியூப் ரிவ்யூ பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்காக என்ன அவங்க அந்த யூடியூபர், நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுற யூடியூபரோட எக்ஸ்பீரியன்ஸை தெரிஞ்சுக்க முடியும். பட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் அந்த கார் உங்களுக்கு உதவுமா உதவாதா, இதெல்லாம் ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் மாதிரி தான் இந்த ப்ரௌச்சர்ஸாக இருக்கட்டும், யூடியூப் ரிவ்யூஸாக இருக்கட்டும். ஆனால் நீங்கள் பர்சனல் எடுக்கிறது தான் இருக்கிறதுலே பெட்டரான சாய்ஸ். அப்போ தான் வந்து காரை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். மெயின் விஷயம் ட்ரைவ் பண்ணுறப்போ வந்து அலோனா நீங்கள் மட்டும் ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் டிரைவர் பொசிஷன் மட்டும் தான் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். பின்னாடி சீட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் மட்டும் போகாதீங்க, உங்கள் ஃபேமிலி கூட்டிகிட்டு போங்க. ஏன்னா அவங்க நிறைய இன்புட்ஸ் கொடுப்பாங்க. இந்த சீட்டில் வந்து நமக்கு ஒரு கார் ரொம்ப பிடிச்சிரும், அதனால நம்ம மனசு என்ன தேடும்னா அதுக்கான பாசிட்டிவ் பாயிண்ட்ஸை மட்டும் தான் தேடும். ஆனால் பின்னாடி நம்ம ஃபேமிலி இருக்கிறப்போ அவங்க ஒய்ஃபு இல்லை வந்து அப்பா அம்மா இருக்காங்கன்னா, இதில் இந்த பிரச்சனை இருக்குது, பின்னாடி கொஞ்சம் தூக்கி போடுது, பின்னாடி ஒரு லெக் ஸ்பேஸ் இல்லை, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க. அதனால ஃபேமிலியை கூட்டிகிட்டு போய் இந்த டெஸ்ட் ட்ரைவ் அப்படின்றத பாருங்கள். இப்போ நம்ம இதில் சொல்லக்கூடிய விஷயம் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் ப்ரோ. இதில் வந்து சோலோவாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறப்போ நாம் வண்டி ஓட்டுறப்போ என்னெல்லாம் செக் பண்ணணும் அப்படின்றது தான் மெண்டேட்டரியாக போக போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து டிரைவிங் பொசிஷன் அண்ட் எர்கனாமிக்ஸ்னு சொல்லுவோம். அதாவது ஒரு கார் வந்து நம்ம டிரைவ் பண்ணுறப்போ நமக்கு என்ன ஃபீல் கொடுக்குது, என்ன கம்ஃபர்ட்டை கொடுக்குது அப்படின்றத உணர்றதுக்கு தான் இந்த செக்மெண்ட்டுங்க. ஃபஸ்ட்டு வந்து சீட்டோட ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்க, அப்புறம் ஸ்டீரிங்கோட போஸ்டருங்க. அந்த ஸ்டீரிங் அட்ஜஸ்ட் பண்ண முடியுதா, அதில் வந்து டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட், டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட். நிறைய பேர் வந்து டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறது இல்லை. ஆனால் டிரைவிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே உதவும். ஒரு ஸ்டீரிங்கை முன்னே இழுத்துக்கிறதுக்கும் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட போஸ்டரை எடுத்து ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவி கொடுக்கும். ஸோ அது வந்து மேஜராக நம்ம பார்க்கணும். அடுத்து விசிபிலிட்டி செக் பண்ணும் ப்ரோ. அதாவது போனட்டோட எட்ஜ் வந்து நமக்கு கிளியராக தெரியுதா. ஏன்னா நம்ம புதுசாக ஒரு வண்டி நம்ம அப்போ தான் வாங்குறோம் அப்படின்னா அந்த வண்டியோட போனட் விசிபிலிட்டி கிளியராக இருந்ததுனா தான் நமக்கு மேக்ஸிமம் இடத்துல கம்ஃபர்டபுளாக போக முடியும். இல்லைனா நமக்கு கஷ்டம். அடுத்து ஏ பில்லரோட பிளைண்ட் ஸ்பாட்ஸுங்க. இது ஆக்சுவலாக வந்து ஸ்ட்ரெயிட் லைன் டிரைவிங்கில் தெரியாது. நீங்கள் ஏதாவது வந்து ஒரு யூட்டர்ன் எடுக்கிறீங்க, ஒரு ஹில் ஸ்டேஷன்ஸ் போகிறோம் அப்படின்றப்பலாம் நீங்கள் அந்த ஏ பில்லர்லாம் ஃபீல் பண்ணிருக்கீங்களா ப்ரோ? தெரியுதுங்க ப்ரோ. அது நம்ம காரில் ஏ பில்லர் பயங்கரமாக அந்த பிளைண்ட் ஸ்பாட் கிரியேட் பண்ணும். ஒரு கம்ப்ளீட் ஒரு டூ வீலரே மறைச்சிடும். ஆமாம், திடீர்னு பார்த்தீங்கன்னா டூ வீலர் எங்கிருந்து வந்தானே தெரியாது. ஏன்னா அது ஏ பில்லர் வந்து பயங்கர ப்ராடாக இருக்கும். நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது அதெல்லாம் நம்ம நோட் பண்ண மாட்டோம். பட் ரியல் டைம்ல ஓட்டும் போது ஓகே இந்த மைனஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு ரியல் டைம் ஓட்டும் போது தெரியும். என்ன காரணம்னா ஷார்ட்டா ஓட்டி இருக்கிறதா காரணம். அதுவே ஒரு காரை வந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு எல்லாமே தெரிய வந்துடும் ஆல்மோஸ்ட். பட் இதெல்லாம் நோட் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா நீங்க ஷார்ட் கிலோமீட்டர்ஸ்ல கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த விஷயம் வந்து பெடலோட பொசிஷனிங், கிளச்சோட டிராவல். அதாவது ஒரு சில பிராண்டோட கிளட்ச் வந்து ஹார்டாக இருக்கும், ஒரு சில பிராண்டோட கிளட்ச் ட்ராவல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லைட்டாக நீங்கள் லீவ் பண்ணிங்கன்னா அந்த லைட் கிளட்ச் வச்சிருப்பாங்க. அதாவது ஒரு பாயிண்ட்ல இருக்கு, விட்டிங்கன்னா அந்த ஜர்க் ஆகி தான் போகும். அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம அந்த கிளச்சோட ரிலீஸ் அப்படின்றத பண்ணணும். பிரேக் பெடல்ஸோட ட்ராவலுங்க இதெல்லாமே நம்ம நோட் பண்ணணும். அப்புறம் டெட் பெடல் இருக்கா, இப்போ நம்ம ஹைவேஸ் அதிகமாக ட்ராவல் பண்ணுறோம்னா இந்த ஃபுட் ரெஸ்ட் பெடல் இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா ஃபுட் ரெஸ்ட் பெடல் இல்லைன்ற பட்சத்தில் காலை நம்ம மடக்கிறப்ப கால் வலி வரும். ஒரு சின்ன விஷயங்கள் தான். ஆனால் இதெல்லாம் கார் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நமக்கு தோணும், அட இந்த ஒரு விஷயம் இருந்திருந்தோன்னா நமக்கு ஆடட் கன்வீனியன்ஸை கொடுத்துருக்குமே அப்படின்றது. ஸோ இதுக்கடுத்து நம்ம வந்து ஹேண்ட்லிங் அண்ட் ஸ்டீரிங் ஃபீலுங்க. ஒரு யூட்டர்னை கொஞ்சம் வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக எடுக்க ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டீரிங் ரிட்டன் டு சென்டர் ஆக்ஷன் கரெக்டாக வருதா, இல்லை நாமளே போட்டு மாறுதினாலும் நாமளே போட்டு திருப்பணும். ஆமாம், அந்த ரிட்டன் டு சென்டர் ஆகாது. நம்ம ஷிஃப்ட்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பி நாம தான் அந்த இது பொசிஷன் கொண்டு வரணும். நீங்கள் அப்படியே பண்ணீங்கன்னா கார் இப்படி போயிடும். நீங்கள் திருப்பி மறுபடியும் ஸ்ட்ரைட் பண்ணும். அதே நீங்கள் மற்ற பிராண்டில் பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேரிங் ரொட்டேட் ஆகி வந்து சென்டரில் நிற்கும். அது கொஞ்சம் அது சுசுக்கியில் அந்த இது இருக்கு. அதாவது மேபி அந்த ஒரு என்ட்ரி செக்மெண்ட் ஒரு பாலினோ வரைக்கும் அது வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வரதுல வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீசென்டர் ஆகுது. இப்போ பிரெஸா, கிராண்ட் மெட்டாரா, ஃப்ராங்ஸ் இதெல்லாம் ஓரளவுக்கு ஆகுது. ஃப்ராங்ஸில் டர்போல் ஆகுது, பட் நேச்சுரல் ஆஸ்பெக்ட் இல்லை. அது உண்மையாலுமே பிராண்டாக பார்த்து செய்யணும்னு நினச்சா செய்யலாம், இவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆனால் கேட்டால் என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா ஒரு சில பிராண்ட்ஸ் நாங்கள் வந்து கம்ஃபர்ட்டாக வச்சுக்கணும்னு நினைக்கிறோம், ரிட்டன் டு சென்டர் ஆக்ஷன் அக்ரெசிவாக இருந்துச்சுன்னா பெரியவங்களாம் ஓட்டுறாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும் அப்படிங்கிறாங்க. எனக்கு புரியலை இது என்னென்னு. அப்புறம் வந்து ஸ்டீரிங் வந்து சிட்டியில் லைட்டாக இருக்குதா, ஹைவே போகிறப்ப வந்து அந்த ஹெஃப்ட் ஆட் ஆகி நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்குதா. ஹெஃப்ட்னு நான் சொல்கிறது வெயிட்டுங்க. இப்போ வந்து ஸ்டீரிங் வந்து நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டுறோம்னா ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது, லைட்டாக இருந்ததுனா தான் நம்ம மேன்வர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுவே ஹைவே போகிறப்போ நமக்கு அந்த ஸ்டீரிங் வெயிட் ஆட் ஆச்சுனா தான், இருக்குன மாதிரி இருந்ததுனா தான் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். ஒரு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா வீல் பேலன்சிங் மிஸ் அவுட் ஆச்சுன்னா அந்த 129 இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும். அது நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டே கொடுக்காது. டக்குன்னு வந்து நம்ம திருப்பணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அது கொலகொலன்னு இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு உணர்வே இருக்காது இல்லைங்க, ஒரு கனெக்டே இருக்காது. நம்ம ஜிம்னி டெஸ்ட் ட்ரைவ் பார்த்தோமே, உங்களுக்கு அதோட ஸ்டேரிங்கோட ஃபீட்பேக்கே சரியில்லையே. அப்புறம் நான் இது ஒரு தப்பு இருக்கு. அதாவது டெஸ்ட் ட்ரைவ் பார்க்கும்போது முடிஞ்ச ஒரு 2 ஷோரூம்ல பாருங்க. ஏன்னா நான் அந்த ஜிம்னி வந்து பர்சனலாக கூப்பிட்டு ஷோரூம்லேயே சொன்னேன். அதாவது ஜிம்னியோட ஸ்டேரிங் ஆக்சுவலாக நல்லா இருக்கும்,
நல்லா இருக்கும். ஆனால் அந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆன வண்டி அதை சரி பண்ண வச்சிருக்காங்க. அதனால ஸ்டீரிங் வந்து இப்படி அதாவது இப்படி இருக்கிற ஸ்டீரிங் இப்படி பிடிச்சாதான் நேரா போகுது, அப்புறம் இப்படி ஆடிக்கிட்டே இருக்குது. இது என்னன்னா டெஸ்ட் ட்ரைவ் பண்றவங்களுக்கு அந்த காரை பத்தி ஒரு புரிதல் எடுத்துக்க முடியாது. காரோட நேச்சர் இப்படிதானோ அப்படின்னு நினைச்சுக்கோங்க. நிறைய பேர் நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க, எனக்கு அந்த கார்ல போனா தலைவலி வரும், இந்த கார்ல போனா எனக்கு வந்து வாபுல் ஆகுது அப்படிம்பாங்க. அது காரோட பிரச்சனை கிடையாது. எந்த காருமே அந்த மாதிரி தயாரிக்கிறது இல்லை. வண்டியோட மெயின்டெனன்ஸ் சரியில்லை. ஸோ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுற வண்டி கரெக்டாக இருக்காங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஒரு சில டீலர்ஷிப்பில் தான் டெஸ்ட் ட்ரைவ் வண்டியை ப்ராப்பராக வாஷ் பண்ணி உள்ளே வந்து அந்த ஸ்மெல் இல்லாமல் கொஞ்சம் வச்சிருக்காங்க. ஒரு சில டீலர்ஷிப்ஸில் அது பண்ணுறது இல்லை. இன்னொன்று ப்ரோ, நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்க, Volkswagenோட டெஸ்ட் ட்ரைவ் கார்ஸ் மட்டும்தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா 10,000 11,000 இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும். ஆமாம் ஆமாம். நீங்கள் ஈவன் மஹேந்திராலாம் பாருங்க, எனக்கு நான் ஓட்டி பார்த்த XC700 கிலோமீட்டர்ஸ்ல 45,000 கிலோமீட்டர் ஓடி இருந்துச்சு. ஸோ 45,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும்போது அந்த வண்டியோட நேச்சுரலாக ஒன்று வியர் அண்ட் டியர் அந்த வண்டியில் இருக்கும். ஸோ அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. அது வந்து ஒரு ப்ராப்பராக இருக்கா, ஃப்ரெஷ் காரோட ஃபீல் இருக்கு. அது கன்ஃபார்மா நீங்க ஒரு 45,000 ஓட்டுறதுக்கு நிறைய பேருக்கு நீங்க 5 இயர்ஸ்ல ஆகிற டைம்ல இருக்கு. ஸோ நீங்க அந்த காரை நீங்க போய் ஓட்டி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? Volkswagen, Toyota, Skoda இந்த வேலையை செய்யறாங்க. ஆக்சுவலா வந்து ஒரு குறிப்பிட்ட லிமிட்டஸ் ஒரு 5000 கிலோமீட்டர் ஓடிச்சுனாவே மாத்துறாங்க. ஹோண்டாவும் ஒரு சில டைம் செய்யறாங்க. ஒரு சில பிராண்ட்லாம் வந்து அந்த கார்ல எப்போ ஃபேஸ் லிஃப்ட் வருதோ அப்பதான் மாத்துறாங்க. மாத்தவே மாட்டாங்க. அது பாத்தீங்கன்னா 70,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். அதை கொண்டாந்து டெஸ்ட் ட்ரைவ் கம்பானுங்க. சஸ்பென்ஷன் போயிருக்கும், எல்லாம் போயிருக்கும். அத மெயின்டெனன்ஸ் அது ப்ராப்பரா இருந்ததுன்னா பிரச்சனை இல்ல. சோ இந்த விஷயம். அப்புறம் வந்து நம்ம டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கார்னர் எடுக்கிறீங்கன்னா பாடி ரோல் இருக்கா, நீங்க ஒரு லேன் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்றப்போ ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் அப்படி போயிட்டு இருக்கேன், ஒரு லேன் சேஞ்ச் வருது, இப்படி பண்றேன் அப்படின்னா அந்த வண்டி வந்து அழகா இப்படி வருதா, இல்ல இப்படி போய் இப்படி மிதந்து போகுதா, அந்த பாடி ரோல் ஃபீல் ஆகுதா, கான்ஃபிடென்ட் இருக்கா, ஸ்டெபிலிட்டி இருக்கா அப்படின்ற விஷயத்தை நம்ம நோட் பண்ணோம். கம்பல்சரி சிட்டி டிரைவும் இருக்கணும், ஹைவே டிரைவும் இருக்கணும். சிட்டி டிரைவ் ஒரு 5 கிலோமீட்டர் பண்ணீங்கன்னா ஹைவே டிரைவ் ஒரு 10 கிலோமீட்டர் பண்ணுங்க. இன்னைக்கு எந்த பிராண்டும் எந்த டீலர்ஷிப்பும் நீங்க வந்து கிலோமீட்டர் ஒரு 15 கிலோமீட்டர் ஓட்டணும்னா வேண்டாம்லாம் சொல்ல மாட்டாங்க. நீங்க கேட்கறத பொறுத்தா இருக்கு. வேண்டாம்னு சொன்னாங்கன்னா அந்த ஷோரூம்ல நீங்க வண்டி வாங்குறதை விட்டுருங்க. ஆமா, ஓகேங்களா? இதுதான் ரியாலிட்டி. அப்புறம் வந்து ஆக்சலரேஷன் அண்ட் பிரேக்கிங், என்ஜினோட பர்ஃபார்மன்ஸை பற்றியும் பிரேக்கிங் பற்றியும் நம்ம புரிதல் எடுத்துக்கணும். நாம வந்து ஒரு சரியா டிரைவராக இருப்போம், ஆனால் டர்போ ஓட்டுவோம். இல்லை நம்ம என்தியூசியாஸ்டிக்காக இருக்கிறோம், ஆனால் நேச்சுரல் ஸ்பீட் எடுத்து ஓட்டுவோம். அப்படின்றப்ப அதை நம்ம கூர்ந்து கவனிக்கணும். இப்போ 0 to 60, 40 to 100 இது எந்த ஸ்பீடில் என்ன கியர் ரேஷியோவில் அது போகுது, இந்த 0 to 60க்கு எவ்வளோ அந்த டைம் பிரேத் எடுத்துக்குது, அடுத்து 40 to 60 இன் கியரில் வந்து என்ன டைம் பிரேத் எடுத்துக்குது, இதெல்லாம் கவனிக்கணும். இதெல்லாம் ரியல் டைமில் நமக்கு உதவும். ஒரு ஓவர்டேக் எடுக்கிற போதும் அதுதான் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு தேவையில்லை, பெருசாக கவனிக்க மாட்டோம்னு சொல்லி இப்போ நம்ம கியா சோனட்டோட ஒரு 1.2 இல்லை நிசான் மைனர் 1 லிட்டர் எடுப்போம். ஆனால் ஒரு ஓவர்டேக் எடுக்கிறப்ப அது சிரமப்படும். அப்போ தான் நமக்கு தெரியும். அப்போ இதை நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும் போதே இது புரிதல் இருந்ததுன்னா நம்ம வண்டி வாங்கினதுக்கு அப்புறம் யோசிக்க மாட்டோம். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறப்ப இதெல்லாம் பார்க்கலன்னா வண்டி வாங்கினதுக்கு அப்புறம் அட இதெல்லாம் பார்க்காம விட்டோமே அப்படின்னு ஒரு உணர்வு வரும். அடுத்து ஏபிஎஸோட இன்டர்வென்ஷனுங்க. ஒரு சில பிராண்ட் ஏபிஎஸ் ரொம்ப சூப்பராக காலிபரேட் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து டொயோட்டா அவங்களோட நீங்கள் கிறிஸ்டா நீங்கள் எப்பவுமே சொல்லுவீங்களே சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து மஹேந்திரா வந்து அக்ரெசிவாக பண்ணியிருப்பாங்க. 700 எடுத்தீங்கன்னா பயங்கர அக்ரெசிவாக இருக்கும். மாருதி பொறுத்த வரைக்கும் ப்ராக்ரெசிவாக தான் இருக்கும். நீங்கள் அடிச்சிங்கன்னா சக்குன்னு நிற்கவே நிற்காது, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் எடுத்து தான் நிற்கும். ஸ்பாஞ்சியாக வச்சிருப்பாங்க. டாட்டா வந்து ஒரு சில இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பஞ்சுங்க, இப்போ வந்து ஹேரி ரிவி இதெல்லாம் வந்து ஸ்பாஞ்சியாக ப்ராக்ரெசிவாக அந்த ஜிஃபோர்ஸ் மினிமைஸ் பண்ணுறதுக்கு வச்சிருப்பாங்க. ஒரு சில ஆல்ட்ரோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரெசிவ் பைட் இருக்கும். ஸோ அது நமக்கு எப்படி இருக்குது? இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு கார் வச்சிருக்கோம், அதில் அக்ரெசிவ் பைட்டுக்கு பழகிட்டோம் அப்படின்னா இந்த ப்ராக்ரெசிவ் பிரேக்கிங், அதாவது ப்ராக்ரெசிவ் பிரேக்கிங் என்ன சொல்றது, பெடலை வந்து நீங்கள் முழுசாக அழுத்தினதுக்கு அப்புறம் தான் அது கொஞ்சம் தூரம் போய் நிற்கும். இதுவே வந்து ஷார்ப்பாக இருக்கிறது என்னன்னா ஒரு கட்டத்தை தாண்டிட்டீங்கன்னாவே கப்புன்னு பிடிக்கும். நீங்க இந்த ஹிண்டே வென்யூ அப்புறம் வந்து கியா சோனட்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து டக்குன்னு லாக் ஆகும். அதாவது இப்போ புதுசா ஒருத்தங்க வேற ஒரு பிராண்ட் ஓட்டிட்டு ஹுண்டாய் கார் ஓட்டுனாங்கன்னா டக்குன்னு பிரேக் அடிப்பாங்க. ஸோ இது அந்த பிரேக் படலோட ட்ராவல் எப்படி இருக்குது, அதை நம்ம எப்படி புரிதல் எடுத்துக்கொள்கிறோம், அது நமக்கு அடாப்ட் ஆகுது அப்படின்றத பார்க்கணும். ஏபிஎஸ் வந்து இன்ட்ரூசிவாக இருக்கா இல்லை ஸ்மூத்தாக இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஏபிஎஸ் இன்ட்ரூசிவாக இருந்தால் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் படலை ப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு தடன்னு ஒரு சத்தம் வரும். அது ஆக்சுவலாக அந்த ஏபிஎஸ் கிக்கிங் ஆகுது. அப்போ ஏபிஎஸ் எல்லா டைமும் உள்ள வராது. எப்போ வந்து ட்ராக்ஷன் லூஸ் அவுட் ஆக போகுதோ அப்படின்றப்போ இல்லை ஹார்ஷான பிரேக்கிங் கொடுக்குறீங்க, கண்ட்ரோல் பண்ணணும், அப்போ தான் இன்ட்ரூஸ் அது வரும். அது வர்றப்போ தான் அந்த பிரேக் படலுங்கிறது வைப்ரேட் ஆகும். அந்த பிரேக் படல் வைப்ரேட் ஆகிறதுங்கிறது ஏபிஎஸ் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றதுக்கான. பிரேக் வைப்ரேட் ஆகுறது கம்ப்ளைண்ட் கிடையாது. ஆமா, அது ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஒர்க் ஆகுது. அடுத்து கியர் பாக்ஸோட பிஹேவியர். இப்போ நம்ம வந்து ஏஎம்டி, சிவிடி, டிசிடி இருக்குது, ஏடி இருக்கு, மேனுவல் இருக்கு. இதுல எந்த கியர் பாக்ஸ் நமக்கு வேணும்? ஃபார் எக்ஸாம்பிள் ஏஎம்டி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான மெக்கானிசம். ஒரு மேனுவல் கியர் பாக்ஸை ஆட்டோமேட் பண்ணியிருக்காங்க, ப்ரோக்ராம் எழுதி அது கியர் ஷிஃப்ட் ஆகிறது, கிளச் முதிச்சு அது கியர் ஷிஃப்ட் ஆகிறது இமிடியேட்டாக தெரியும். ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் இருக்கும். உங்களுக்கு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அது காஸ்ட் கம்மி.
காஸ்ட் கம்மி, அப்புறம் ரிலையபிளா இருக்கும். போயிடுச்சுனா கூட ஒரு 25,000 மேட்டர் ஆஃப் 25,000 to 30,000ல மாத்திக்கலாம். செலவு பண்ணி ரிப்பேர் பண்றது நாங்க சொல்றோம். இது புதுசா மொத்தமா மாத்துனீங்கன்னா ஒரு 60,000 70,000 அதிகபட்ச செலவே. இதுவே நீங்க சிவிடி போறீங்கன்னா மோஸ்ட்லி ரிலையபிள். உங்களுக்கு அதுல என்னன்னா நீங்க சொல்றது இந்த ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கக்கூடியது சிவிடில தான். ஓகே. இழுத்து மாறும். ஆனா ஹோண்டாஸ்ல நல்லா இருக்கும். ஓகே. அந்த சிவிடி கியர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் கியரே கிடையாது. அதுல வந்து பெல்ட் பேஸ்ட் மெக்கானிசம் அப்படின்றப்ப நீங்க ஸ்கூட்டி ஓட்டுறீங்கல்ல, நீங்க ஸ்கூட்டிலாம் சிவிடி தான். சேம் இப்போ இன்னோ ஹை கிராஸ்லாம் சிவிடில தான சிவிடில தான் இருக்கு. இப்போ ஹைபிரிட்ஸ் எல்லாமே சிவிடி தான். அடுத்து டிசிடி, டிசிஏ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்ஸ் வேகனோட 1.5 லிட்டர், அதுக்கப்புறம் வந்து ஹிண்டையோட 1 லிட்டர் டர்போஸுங்க, கியாவோட 1 லிட்டர் டர்போஸ், இப்போ அவங்க டாட்டாவோட 1.2 லிட்டர் நேச்சுரல் ஸ்பிரிட் ஆல்ட்ரோஸில் கொடுத்துருக்குது. இந்த டிசிஏ கியர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா டியூல் கிளச் மெக்கானிசம்ங்க. இது வந்து ப்ராப்பராக கேர் பண்ணலன்னா செலவு வந்து ஒரு 1 லட்சம் கிலோமீட்டரில் வச்சிரும். ஆனால் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஒரு 1.5 லட்சம் to 2 லட்சம் ஓடும். டியூல் கிளச் அப்படின்றனால அது ஈவன் நம்பர்ஸ்க்கும் ஆட் நம்பர்ஸ்க்கும் மாற்றி வந்து ஒரு கிளச் ஆப்ரேட் ஆகும். அப்போ டிராஃபிக்கில் அதிகமாக நம்ம போகிறோம்னா டிசி அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னா அது எங்கேஜ் ஆகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் கியரா செகண்ட் கியரான்னு எங்கேஜ் ஆகிட்டே இருக்கும். அப்போ என்னன்னா அந்த தேய்மானம் ஜாஸ்தியாக இருக்கிறப்போ ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்மிஷன் ஹீட் ஆகும், இன்னொன்று அடுத்து அதோட ஆயில் குறையும். ஸோ ரொம்ப நீங்கள் சிட்டி பிரதானமாக பயன்படுத்துறீங்கன்னா அங்கே வந்து சிவிடி ஸ்டார் கன்வெர்ட்டர்ஸ்லாம் போகிறது பெட்டர் சாய்ஸ். ஆனால் அது கொஞ்சம் ரிலையபிளாக இருக்கும். டார்க் கன்வெர்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்ட் ஸ்கூல், உங்களுக்கு லிக்விட் பேஸ்ட் மெக்கானிசம், உங்களுக்கு லாங் டேர்ம் பிரச்சனை இல்லாமல் ஓடிட்டு இருக்கும். ஆனால் டிசிஏ, டிசிடி, டார்க் கன்வெர்ட்டர், சிவிடி இது எல்லாமே கியர் பாக்ஸ் ஃபெயிலியர் நடந்துச்சு அப்படின்னா 2 லட்ச ரூபா, 2 lakhs. கிளச் மட்டும் போயிருந்ததுன்னா ஒரு 1 lakh வரும். ஆனால் இது மெயின்டெனன்ஸ் அப்படின்றதுல தான் மேஜர் ஃபேக்டர். இன்னொன்று வாரண்டி கம்பல்சரி ஆட்டோமேட்டிக் எடுத்தீங்கன்னா போட்டுக்கோங்க. இன்னைக்கு வாரண்டி போட்டுக்கிறது பெஸ்ட். இன்னைக்கு மேக்ஸிமம் எல்லா பிராண்டுமே 5 வருஷம் 2 லட்சம் கிலோமீட்டர் கிட்ட வந்துட்டாங்க எக்ஸ்டெண்ட் வாரண்டி. 5 வருஷம் 2 லட்சம் ஓடிச்சுனாவே போதும். 2 வருஷத்துக்கு அதை சம்பாரிச்சு கொடுத்துரும், நம்மளும் ஓட்டின திருப்தி இருக்கும், கன்வீனியன்ஸை கொடுத்துரும். அதுக்கப்புறம் வந்து வரதெல்லாம் கம்பல்சரி நம்ம ஏற்றுக்கு தான் செய்யணும். ஏன்னா அந்த கன்வீனியன்ஸ் நம்ம எதிர்பார்க்கணும், அது ஏற்றுக்கு தான் செய்யணும். முடிஞ்ச வரைக்கும் மேனுவலை தாண்டி ஆட்டோமேட்டிக் போயிருங்க இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் என்னை பொறுத்த வரைக்கும். இன்னைக்கு இருக்க இந்த பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கு நிறைய பேர் எங்ககிட்ட சொல்லியே நான் கேள்விப்பட்டிருக்கேன். ப்ரோ ஆட்டோமேட்டிக் இருந்து நான் மேனுவல் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரிக்ரெட் பண்றவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அடுத்து ஏஎம்டி போகும்போது லேக் இருக்க தான் செய்யும், அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஹிண்டை ஃபர்ஸ்ட், அதுக்கடுத்து மாருதி, இது ரெண்டு தான் வந்து ரிஃபைன்மெண்ட் நல்லா இருக்கும் ஏஎம்டிஸை பொறுத்த வரைக்கும். அதுக்கடுத்து வந்து சிவிடிஸ்ல வந்து ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் இருக்கான்னு செக் பண்ணுங்க. அது ஒரு சில பிராண்ட் நல்லா பண்ணுவாங்க, ஒரு சில பிராண்ட்ல ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் இழுத்து கியர் அந்த பெல்ட் மாறும். அடுத்து வந்து டிசிடி ஓட்டுறப்போ வந்து ப்ராப்பரா கேலிபிரேட் ஆயிருக்கா. டாட்டால வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 கியர்ல ஜர்க் தெரியும். ஓகே. டிசிஏல டிசிஏல ஃபர்ஸ்ட் 2 கியர்ல தெரியும். நெக்ஸான்லயும் தெரியும். ஒரு சில டைம் 2வது கியர்ல தான் ஸ்டார்ட் ஆகும். அது 2வது கியர்ல ஸ்டார்ட் ஆகும். டாட்டால இன்னொரு கமெண்ட் இருந்துச்சுங்க ப்ரோ, அந்த 10 கிலோமீட்டர்ஸ் கீழ போனா வண்டி ஆஃப் ஆயிரும் பாத்துருக்கீங்களா? செகண்ட் கியர்ல போனா ஹாரியர்ல நடக்கும். ஹாரியர்ல வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ல போறீங்க, யூசுவலா நாங்களே ஸ்பீட் பிரேக்கர் செகண்ட் கியர் போட்டு அப்படியே ஏத்திட்டு போவோம். பட் செகண்ட் கியர் போட்டீங்கன்னா அது ஆஃப் ஆயிரும். அது வந்து பர்சனலா என்னோட கசின் வந்து அதுக்காகவே வண்டி கொடுத்தாரு. டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது அவருக்கு அந்த விஷயம் தெரியல. பட் என்ன ஆகுதுன்னா எப்பயுமே ஸ்பீடு இது ஆகும்போது அது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஹாரியர், செகண்ட் கியர் போட்டு ஸ்பீட் பிரேக்கர் எடுத்தீங்கன்னா ஆஃப் ஆயிரும். பிலோ 10 கிலோமீட்டர்ஸ்குள்ள வந்துச்சுன்னா உள்ளே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லயே காமிக்கும் என்கேஜ் ஃபர்ஸ்ட் கியர் பிலோ 10 km/h சொல்லி அதுவே காமிக்கும். பட் அவர் அப்ப செக் பண்ணல, இந்த ஒரு காரணத்துக்காக அந்த வண்டி கொடுத்தாரு. அப்புறம் கிளட்சை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சில் பிரேக் இருக்குது. கிளட்சில் வந்து பாத்தீங்கன்னா காலை இப்படி வச்சு இப்படி எடுக்காதீங்க, காலை கீழே ரெஸ்ட் பண்ணிக்கிட்டு கிளட்ச் இப்படி வச்சு விட்டீங்கன்னா மேக்ஸிமம் அந்த இடிச்சு நிக்கிறதோ இல்ல பிரச்சனைகளோ வராது. ஒன்ஸ் கியர் ஷிஃப்ட் பண்ணிட்டீங்கன்னா காலை எடுத்து ரெஸ்ட் பண்ணிருங்க, அப்படி கிளட்ச்ல வச்சிருக்க வேண்டாம். என்னன்னா கிளட்ச் ஃபூட்டை வந்து இப்படி ரெஸ்ட் பண்ணிட்டு இப்படி நீங்க பண்றப்போ கொஞ்சம் ஸ்மூத்தா அந்த காலை நம்ம ரிலீஸ் பண்ண முடியும். அந்த கியர் ஷிஃப்ட்ங்கிறது கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அதுக்காக. அடுத்து NVH லெவல்ஸ். ஒரு சில பேர்லாம் கேபின்ல சத்தமே இருக்கக்கூடாது. இப்போ நம்மள மாதிரி ஆட்கள் ஏதாவது எங்காவது ஒரு பக்கம் எங்கேயோ சத்தம் வருது, ஏன் வருது, எதுக்கு வருது அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். அதனால வந்து அதை செக் பண்ணணும். ரோட் நாய்ஸ் டெவலப் ஆகுது, ஹைவேஸ்ல தான் செக் பண்ண முடியும். ஸோ அப்போ அது ரொம்ப முக்கியம். NVH அப்படின்னு சொல்றது நாய்ஸ், வைப்ரேஷன் அண்ட் ஹார்ஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ஜினோட நாய்ஸ் அப்படி இருக்கு, ஐடியல் அண்ட் ஆக்சலரேஷன்ல என்ஜினுக்கு வைப்ரேஷன் உள்ள டிரான்ஸ்மிட் ஆகுதா, என்ஜின் பேல வைப்ரேஷன் இருக்கலாம், ஆனால் அது கேபின்குள்ளேயும் ஸ்டியரிங்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாது. அதுதான் மேஜர் விஷயம். அதில் மஹேந்திரா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த 2 லிட்டர் டீசலோட என்ஜின் ஓப்பன் பண்ணீங்கன்னா கட்டன்னு ஆடிக்கிட்டு இருக்கும், ஆனா உள்ள கேபின்குள்ள அது டிரான்ஸ்ஃபரே கேட்காது. நிறைய பேர் பெட்ரோல் காரான்னு கேட்டிருக்காங்க, நம்ம டீசலே பெட்ரோல் காரா அது அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து NVH லெவல்ஸ் லோட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் 80 to 100ல தான் அந்த டயர் நாய்ஸ்ங்கிறது தெரியும். அதனால கம்பல்சரி 80 to 100 ஓட்டி பாருங்க. ஓட்டி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த டயர் நாய்ஸ் பில்ட் ஆகுதா, அந்த சைட் பீடிங்ல தாண்டி உள்ள வின் நாய்ஸ் உள்ள வருதா அதெல்லாம் தெரியும்.
ஏன்னா நானே உங்ககிட்ட சொல்லியிருக்கல, நம்ம 700லயே விண்ட் ப்ளீட் ஆகி சவுண்ட் கேக்குதுங்க bro. உள்ள ஒரு விண்ட் நாய்ஸ் வந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. நிறைய தடவை நானே என்ன பண்ணுவேன்னா விண்டோ கிஞ்சி கீழே இறங்கியிருக்கான்னு சொல்லிட்டு மேலே ஏற்றி பார்ப்போம். அப்போ பார்த்தா இதாக இருக்காது. பட் அது எல்லா கார்லையும் வர்றது, எல்லா அதே மாடல்ஸில் வரதில்ல. ஒரு சில இதில் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. பட் அதையுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்கன்னு நம்ம சொல்கிறோம். பெட்டர். அடுத்து செக்மெண்ட் 3 ஃபேமிலியை நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறப்போ இருக்கிறதுலே ரொம்ப பெட்டரான விஷயம் அதுதான். ஃபேமிலியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறப்போ நம்ம என்னெல்லாம் அப்சர்வ் பண்ணணும். ரியர் சீட் கம்ஃபர்ட். ஆமாம், நம்ம டிரைவர் சீட்டில் உட்காந்துருவோம் சரிங்களா. நம்ம நீங்கள் கல்யாணம் ஆயிருக்குன்னா ஒய்ஃப் வந்து ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துட்டு போகிறாங்க, நம்ம அப்பா அம்மா பின்னாடி சீட்டில் உட்காந்துருக்காங்க, இல்லை வந்து அப்பா ஃப்ரண்ட்டில் உட்காந்துருப்பாங்க, அம்மாவும் ஒய்ஃபும் பின்னாடி உட்காந்துருப்பாங்க. அவங்களோட கம்ஃபர்ட் நமக்கு ரொம்பவே முக்கியம். அப்படி பார்க்குறப்போ ஃபேமிலியை பின்னாடி உட்கார வச்சு நீங்கள் வந்து அண்டர் தை சப்போர்ட் இருக்கா, ஹெட் ரூம் இருக்கா, அப்படின்றது இருக்கா, முதுகுக்கான சப்போர்ட் இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். ஸோ இது வந்து மேஜர். ஸ்பேஸ் பின்னாடியோட கிளாஸ் ஏரியா எவ்வளோ இருக்கு, கிளாஸ்ட்ரோஃபோபிக்கா ஃபீல் ஆகுதா. இப்போ நீங்க B6 எடுத்துட்டீங்கன்னா பயங்கர ஏகப்பட்ட பேர் அந்த கம்ப்ளைண்ட் சொல்லிட்டாங்க. விண்டோ சைஸ் ரொம்ப சின்னதா இருக்கு, கிளாஸ்ட்ரோஃபோபிக்கா ஃபீல் ஆகுது. ஆக்சுவலா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உட்காரக்கு அவங்க கரெக்டா ஸ்பேஸ் கொடுத்துருக்கான். பட் அந்த விண்டோ பிளாக் இன்டீரியர்ஸ்னால எப்படி ஃபீல் ஆகுதுன்னா பின்னாடி இடம் இல்ல அப்படிங்கிற ஒரு பேர் ஆயிருச்சு அந்த காருக்கு. நீங்க யாரை கேட்டீங்கன்னா அந்த வண்டியில பின்னாடி இடம் இல்லப்பா, ஆனா உட்காந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்கு. ஆனா பை மைண்ட் என்ன ஆகுது அப்படின்னா குட்டி விண்டோ ஃபுல் பிளாக்ங்கறனால ஆட்டோமேட்டிக்கா மைண்ட் என்ன ஆகுது, நம்ம ஒரு ஸ்குவீஸியா உட்கார்ந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஆகுது. இந்த விஷயத்துல ஆட் பண்ணனும்னா உங்க வீட்ல யாருக்காவது வந்து ரொம்ப இருட்டா அடைஞ்ச மாதிரி இருந்தா பிடிக்காதுன்னா பிளாக் இன்டீரியர் இருக்கிறத போகாதீங்க. ஆமா, ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹோண்டா சிட்டி ஸ்போர்ட் இருக்கு இல்லைங்க, அது வந்து பாத்தீங்கன்னா மேல வரைக்கும் பிளாக் இன்டீரியர் பண்ணிட்டாங்க. உள்ள உட்கார்ந்தோனையும் ஆக்சுவலா விண்டோ ஏரியாலாம் நல்லா தான் இருக்குது, வெளிச்சம் வருது, ஆனா ஃபுல்லா பிளாக் இருக்கும்போது அது கிளாஸ்ட்ரோஃபோபிக்கா இருக்குது. இது லாங் டிராவல்ல கூட வரவங்கள ரொம்ப வந்து தொந்தரவு பண்ணிரும். அவங்களுக்கு அந்த டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறதே வந்து போர் அடிச்சிரும், இல்ல வெறுத்துருவாங்க, நாளைக்கு கார்ல ஏற யோசிப்பாங்க. அவங்களோட டிராவல் வந்து கன்வீனியன்ட்டா இருக்காது. அதனால லெக் ஸ்பேஸ், நீ ஸ்பேஸ்ங்க, அண்டர் தை சப்போர்ட், ஹெட் ரூம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு விண்டோ ஏரியாவையும் பாருங்க. இப்போ இந்த சப் 4 மீட்டர் செரன்ஸ்லாம் போறோம்னா என்ன பிரச்சனைனா கரெக்டா உங்க தலை இருக்கு பாத்தீங்களா, அந்த தலைக்கு மேல அந்த விண்டோ ரியர் விண்ட்ஷீல்ட் இருக்கும். அப்போ அந்த வெளிச்சம் ஹீட் வந்து அப்படியே தலையில இறங்கும். அதை நீங்க நோட் பண்ணணும். இதெல்லாம் வந்து வண்டி வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியும். அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் மைனூட்டா நோட் பண்ணுங்க. அப்புறம் என்ட்ரி அண்ட் எக்ஸைட்டிங்க, உள்ளே ஏறுறதுக்கு இறங்குறதுக்கு பெரியவங்களுக்கு குழந்தைங்களுக்குலாம் சுலபமாக இருக்கா. ரொம்ப ஹைட்டாக இருந்துருச்சு அப்படின்னா பெரியவங்களுக்கு ஏறி இறங்குற சிரமம், இல்லை ரொம்ப குழியாக இருக்குதுனாலும் சிரமம். அதனால அவங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணணும். டோர் ஓப்பனிங்ஸ் வைடாக இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ டாட்டாலாம் 90 டிகிரி ஓப்பன் ஆகும், ஒரு சில பிராண்ட் இவ்வளோ ஓப்பன் ஆகும், ஒரு சில பிராண்ட் ரொம்ப கிராம்டாக இருக்கும், அது ஏறி இறங்குறதுக்கு சிரமத்தை கொடுக்கும். அதெல்லாம் நம்ம கவனிக்கணும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறப்போ. அப்புறம் இந்த பூட்டோட ப்ராக்டிகாலிட்டி நம்ம சொல்கிறது சிரிப்பாக தான் இருக்கும். வண்டி வாங்கினதுக்கப்புறம் பூட் ஸ்பேஸ் பத்தலன்னு சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க. கூச்சப்படாம ஒரு ட்ராலி எடுத்துட்டு போயிருங்க. யோசிக்காதீங்க. 10 லட்சம் ரூபா நான் கொடுக்குறேன், அந்த வண்டியில என்னெல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தே தீர்வுன்றது. ஒரு வீடே 25 லட்சம் ரூபா 30 லட்சம் ரூபாயில கட்டிடலாங்க. இன்னைக்கு கார் 25 லட்சம் ரூபா 10 லட்சம் ரூபாய்க்கு எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். பட் அதுக்கு அதை செலக்ட் பண்றதுக்கு உண்டான டைம் வந்து நம்ம ப்ராப்பரா கொடுக்கறது இல்லை. நான் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். நான் ஆக்சுவலி சூஸ் பண்ண வேண்டியது 7 சீட்டர். பட் நான் வந்து இது ஒரு 7 சீட்டர் நினைச்சு தான் நம்மளும் எடுத்தோம். பட் அது எங்களோட 7 பேர் போகும்போது அதோட நீடே அதை ஃபுல்ஃபில் பண்ணல. அது எனக்கு இப்பதான் அது எனக்கு ரியலைஸே ஆகுது. நம்ம ஒரு 7 சீட்டருக்காக எடுத்தோம். பட் எனக்கு வந்து அந்த லுக் அந்த வண்டியை பிடிச்சி போச்சு. ஸோ எனக்கு அதில் இருக்கிற மைனஸ் எல்லாத்தையும் கண்ணை மறைச்சிருச்சு. பட் அப்போ எப்போ உங்களுக்கு வந்து ஒரு 10,000 கிலோமீட்டர் ஓடுனதுக்கு அப்புறம் அந்த வண்டியோட நீடு எதுக்காக நம்ம எடுத்தோமோ அந்த நீடே அது ஃபுல்ஃபில் பண்ணல. அந்த டைம்ல இப்போ ஃபேமிலி இருந்திருந்தாங்க, எல்லாரும் உட்காந்து பார்த்துருந்தாங்கன்னா அப்பவே ஸ்ட்ரைட்டாவே ஒரு ஃபீட்பேக் கிடைச்சிருக்கு. ஆமா, அதுக்கு தான் ஃபேமிலி கூட்டிட்டு போகணும். பூட்ல வந்து ஒரு ட்ராலி சூட்கேஸ்லாம் வச்சு லோடிங் லிப் முக்கியம். ஆக்சுவலாக பூட் இதுதான் பூட் ஸ்பேஸ் அப்படின்னா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த அளவு வரைக்கும் அந்த ரியரோட அந்த பம்பர்ஸோட எக்ஸ்டென்ஷன் வந்திருக்கு, பாடி பில்ட் ஆயிருக்கும். அப்போ ஒரு திங்கை தூக்கி வைக்கிறப்போ இந்த லோடிங் லிப் இவ்வளோ ஜாஸ்தியாக இருந்தால் உள்ள வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். தூக்கி இப்படி சொருவணும், கம்மியாக இருந்துச்சுன்னா அப்படியே வைக்கலாம். அந்த லோடிங் லிப்பை நீங்கள் மேஜராக நோட் பண்ணணும். பூட்டோட ஷேப்புங்க யூஸபிளாக இருக்கா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மஹிந்திரா 3XO கம்மி தான், ஆனால் அந்த பார்சல் ட்ரே ரிமூவ் பண்ணனால ட்ராலிஸ்ல வைக்க முடியுது. பார்சல் ட்ரே தேவையான மட்டும் பயன்படுத்துங்க. ஆக்சுவலாக அந்த பார்சல் ட்ரே வந்து பூட் ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிருது. கரெக்ட். நீங்க விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். பார்சல் ட்ரே தேவையான மட்டும் பயன்படுத்துங்க. அப்புறம் ரியர் ஏசி வென்ட்ஸோட ஏர் ஃப்ளோ. இப்போ ஒரு நீங்கள் 7 சீட்டர் வாங்குறீங்கன்னா 3rd ரோவில் அந்த ரியர் ஏசி வென்ட்டோட த்ரோ இருக்கா. அப்புறம் 2nd ரோவில் உட்காரீங்கன்னா அந்த த்ரோ பெட்டராக இருக்குது. ஒரு சில வாகனங்களில் பில்லரில் மவுண்ட் பண்ணியிருப்பாங்க, ஒரு சில வாகனங்களில் கீழே டவுனில் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, பில்லரில் மவுண்ட் பண்ணுறது அந்த அளவுக்கு த்ரோ வருதா, கீழேருந்து வரும்போது நமக்கு வந்து நல்லா கிளியரான ஒரு த்ரோ கிடைக்குதா. அதாவது இமிடியேட்டாக இல்லை, ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ட்ராவல் பண்ணீங்கன்னாவே தெரியும். உடனே தெரியாது எஃபெக்டிவ்னஸ், ஃப்ரண்ட்ல தெரியும். பட் ரியரில் வந்து ஒரு 10 நிமிஷம் ஒரு 1/4 மணி நேரம் ட்ராவல் பண்ணால் தான் தெரியும். அதுக்கு அந்த அளவுக்கு டைம் எடுத்துக்கோங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். அதுக்கு அடுத்து இன்கார் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம். இன்னைக்கு நிறைய பேர் ஆடியோ பிரியர்கள், அப்புறம் இந்த கேமரா குவாலிட்டி பிரியர்கள்.
அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. அதை நோண்டி பாருங்க, ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே கனெக்ட் ஆகுதா, சவுண்ட் சிஸ்டம் செட் பண்ணி பாருங்க, ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்குதா. இன்னொரு என்ன சின்ன டிப் நாங்க ப்ரோ, காரை நம்ம டிரைவ் பண்ணும்போது டெஸ்ட் ட்ரைவ் பார்க்கும்போது சொல்றேன், டெஸ்ட் ட்ரைவ் பார்க்கும்போது மியூசிக் கேட்கவே வேணாம். ஏன்னா அதோட அந்த NVH லெவல் எதையுமே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. ஒரு இடத்துல நிறுத்திட்டு க்ளோஸ்டா வண்டியில ஆடியோ சிஸ்டம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது வேற, ஓடும்போது பார்த்தோம்னா நமக்கு அதோட இன்ஜின் நாய்ஸ் எப்படி வருது, ஹையர் ஆர்பிஎம்ஸ்ல எப்படி வருது, லோயர் ஆர்பிஎம்ஸ்ல எப்படி வருது, எதுவுமே நமக்கு தெரியாது. டெஸ்ட் ட்ரைவ் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வண்டியை வந்து நிப்பாட்டி அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. ஆனா கம்பல்சரி இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம், அந்த கேமராவோட குவாலிட்டி, ரியர் ஸ்பீக்கர்ஸோட குவாலிட்டி, USB போர்ட்ஸ் எத்தனை இருக்குது. பாதி பேர் எனக்கு டைப் சி போர்ட்டை வச்சிடுறாங்க. நமக்கெல்லாம் எடுக்கிற வரைக்கும் தெரியாது, எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த 12 வோல்ட் சாக்கெட்டே இல்ல அப்படின்றது. ஏன்னா இதெல்லாம் கன்வீனியன்ஸ் ஆட் பண்ணி கொடுக்கும், இன்னைக்கு வைக்க முடியாதுங்க. ஆஃப்டர் மார்க்கெட்ல வச்சாலே வாரண்டி இல்லைன்றாங்க. ஒரே நிமிஷம், எப்படி நம்ம வைக்கிறதுக்கே தைரியம் வர மாட்டேங்குது, வாரண்டி போயிருச்சு அப்படிங்கிற. இன்னைக்கு வர எல்லாம் மாடர்ன் டெக் கார்ஸ்ல எப்ப பிரச்சனை வரும்னு யாராலையும் சொல்ல முடியல. நீங்க அது ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன சாக்கெட் வச்சாலும் கம்பெனிக்கு எடுத்துட்டு போனா இதனாலதான் சார் அது போயிருக்கும், வாரண்டி கிளைம் ஆகாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரு சில ஷோரூம்ல குட்வில்ல பண்ணி கொடுக்குறாங்கன்னு வைங்க, மேக்ஸிமம் அது ஒரு காரணம் காமிச்சிடுறாங்க. ஆமா, இது நடக்க தான் செய்யுது. அடுத்து வந்து இன்கார் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த இது முடிச்சதுக்கப்புறம் அந்த கேபினோட கன்வீனியன்ஸு எந்த அளவுக்கு ரூமியாக இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துருக்கேன். இதுக்கப்புறம் டெஸ்ட் ட்ரைவ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போனஸ் டிப்ஸ் மாதிரி சொல்கிறோங்க. அதாவது எந்த வேரியன்ட் நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறீங்களோ அந்த வேரியன்ட் வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய என்ஜின் அண்ட் கியர் பாக்ஸோட இருக்குதா. ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸிமம் டெமோ வண்டிங்கிறது டாப் ஆஃப் த லைன் வச்சுருப்பாங்க. நீங்கள் அதில் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டீசலில் நீங்கள் மேனுவல் எடுக்கிறீங்கன்னா அந்த டீசல் மேனுவலை கேட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். வேரியன்ட் கிடைக்காது, பட் நீங்க என்ன டிரான்ஸ்மிஷன், என்ன என்ஜினை சூஸ் பண்றீங்களோ அதை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நிறைய ஷோரூம்ல அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் இன்ஜினை காமிக்கணும்னா டர்போ கொண்டு வந்து டெஸ்ட் ட்ரைவ் காமிப்பாங்க. ஆமா, டர்போ கொண்டு வந்து காமிக்கணும்னா நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் இன்ஜினை கொண்டு வந்து காமிப்பாங்க. இதுதான் சார் இருக்கு, காமிக்கலாமா அப்படிம்பானுங்க. அதுக்கு மட்டும் அக்செப்ட் பண்ணிக்காதீங்க. நீங்க எந்த வேரியன்ட் எடுக்கிறீங்களோ அந்த வேரியன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா இப்போ நான் டொயோட்டால ஹை ரைடர் இல்ல மாருதில கிராண்ட் மெட்டர் எடுக்கிறேன்னா நேச்சுரல் ஆஸ்பெக்ட் தான் நான் பார்ப்பேன். ஆனா மோஸ்ட்லி ஹைபிரிட் தான் டெஸ்ட் காமிப்பாங்க. அப்போ ஹைபிரிட் ஓடும்போது அதுல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், மைலேஜும் கிடைக்கும், நாய்ஸே வராது. அது ஃபர்ஸ்ட் ஒரு 30-40 கிலோமீட்டருக்கு வண்டி ஆன்ல இருக்கு ஆஃப்ல இருக்காங்க தெரியாது. அப்புறம் அதுல இன்னொரு பக்கம் ஹை ஸ்பீட்ல அழுத்தும் போது அதுல என்ஜின் உருமும். ஆனா இந்த சைடு நேச்சுரல் ஆஸ்பெக்ட் வந்தீங்கன்னா பவர் குறைவா இருக்கும், என்ஜின் அந்த அளவுக்கு சத்தம் வராது. இந்த மாதிரி விஷயங்கள் ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதனால நீங்க ஒரு மாடலை சூஸ் பண்ணிடுறீங்க அப்படின்னா அதுல என்ன கியர் பாக்ஸ் இருக்கு, என்ன என்ஜின் இருக்கோ அதை டெஸ்டை கொடுக்க சொல்லுங்க. அது கண்டிப்பா இருக்கும். வேரியன்ட் கிடைக்காது, ஆனா நீங்க கேட்குற டிரான்ஸ்மிஷன் அண்ட் என்ஜின் வந்து கண்டிப்பா டெமோ வச்சிருப்பாங்க. இல்லை அப்படின்னா அதை பார்க்காதீங்க, பிரோஜனமே இல்லை. ஆமா, கரெக்ட். ஏன்னா அது நீங்க வாங்காத கார் போய் எதுக்கு பாக்குறீங்க? வேணா சும்மா ஓட்டி பாருங்க. ஆனா உங்க கார் அது கிடையாது. என்டையரா டிஃபரெண்டா இருக்கும். ஆமாங்க, நம்ம இன்ஜின் டிரான்ஸ்மிஷன் மாறி இருக்கு, ஒரு இன்ஜினே மாறி இருக்கு அப்படிங்கும்போது காரோட எக்ஸ்பீரியன்ஸ் டிஃபரெண்டா இருக்கும். உங்களுக்கு ஸ்டீரிங் காலிபரேஷன் மாறும், சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனோட ஸ்ட்ரட்ஸ் மாத்திருப்பாங்க, எல்லாமே மாறும். அதனால அப்படி பார்க்கறது உங்களுக்கு பிரோஜனம் இல்லை. அப்புறம் வந்து ஸ்பீட் பிரேக்கர்ஸு ப்ரோக்கன் ரோட்ஸில் விட்டு பாருங்க. ஸ்பீட் பிரேக்கர்ஸில் மேலே ஏறி இறங்கும் போது தட்டுதா, அப்புறம் வந்து குழியாக இருக்கிற ரோட்டில் விட்டு பாருங்க, அது எப்படி குலுக்குதா, குழுங்கல் இருக்குதா. அப்புறம் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுற கார் ப்ராப்பராக டயர் ப்ரெஷர் வச்சிருக்காங்களான்னு கேளுங்க. ஏன்னா முக்கால்வாசி பேர் நீங்கள் அதை பண்ணுறது இல்லை. என்ன பண்ணுவாங்கன்னா டயர் ப்ரெஷர் சேர்த்து வச்சிருப்பாங்க, இல்லை ரொம்ப குறைவாக இருக்கும். சேர்த்து வச்சிருந்தா பம்பியராக தெரியும், குறைவாக இருந்ததுன்னா ஸ்மூதராக தெரியும். அதனால வந்து அதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்க. மேக்ஸிமம் வந்து காரோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டியில் போய் பார்த்தாலும் நல்லது. 5 பேர் போய் பார்க்கும்போது அந்த காரோட பிஹேவியர் டிஃப்ரெண்டா இருக்கும். சிங்கிளா போகும்போது அந்த காருக்கு ப்ரெஷர் இருக்காது. 5 பேர் போகும்போது காரோட பிஹேவியர் லைட்டா மாறும், பிரேக்கிங்ல இருந்து எல்லாமே மாறும். இப்போ நானே இப்போ ஐடென்டிட்டில வச்சிருக்கும் போது கூட சோலோ ஓட்டணும்னா எனக்கு சூப்பரா இருக்கும். அதே ஃபுல்லி லோடடா இருந்தா கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா எனக்கே இல்லாத மாதிரி இருக்கும். ஒரு ஓவர்டேக் பண்ணும்போது பிரேக்கிங் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகும். ஏன்னா அந்த வண்டியோட ஃபுல் சஸ்பென்ஷன் கீழே இறங்கி இருக்கும். ஸ்பீட் பிரேக்கர்ல அப்பதான் தெரியும் நமக்கு, 5 பேர் உட்காந்தோம்னா ஸ்பீட் பிரேக்கர்ல இடிக்குது அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். சோலோவை போகும்போது எதுவுமே தெரியாது. ஏன்னா நம்ம மட்டும் தான் உட்காந்துருப்போம், சஸ்பென்ஷனோட டிராவல் எல்லாமே கம்மியாக தானே இருக்கும். அதனால அதை நோட் பண்ணணும் கம்பல்சரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓன் செக்லிஸ்ட் எடுத்துகிட்டு போயிருங்க. நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் ஒரு செக்லிஸ்ட் மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு ஒவ்வொன்றையும் செக் பண்ணிவிட்டு டிக் பண்ணிக்கோங்க. ஏன் இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ப்ரோ சொன்ன மாதிரி ஒரு வீடே 20-30 லட்சத்தில் கட்டுறோம். இன்றைக்கி அதே பட்ஜெட்டில் காரை வாங்க நம்ம தயாராக இருக்கிறோம். வீட்டுக்கு நம்ம மண் வாங்குறதுல ஆரம்பிச்சு, கல் வாங்குறதுல ஆரம்பிச்சு, டைல்ஸ், பெயிண்ட் 10 கடையில் விசாரிப்போம். இன்னைக்கு மண் வந்து ஒரு 500 எங்க கம்மியாக இருக்கு, ஒரு கம்பி வந்து ஒரு கிலோ ஒரு 5 ரூபா எங்க கம்மியாக இருக்குன்னு விசாரிப்போம். பட் ஆனால் காருக்கு நம்ம இன்னைக்கு அந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்றது ஒரு 7 to 10 இயர்ஸ் நம்ம கூட இருக்க போற பொருள். அதனால இன்க்ளூடிங் அஸ் தான் சொல்றேன். அந்த மாதிரி பண்ணும்போது பின்னாடி நம்ம ரிக்ரெட் பண்ண தேவையில்லை. எக்ஸாக்ட்லி. ஸோ அது ரொம்ப முக்கியம், அதை கவனத்தில் வச்சுக்கோங்க. அப்புறம் முக்கியமான மேஜர் ஃபேக்ட் நிறைய பேர் சொல்லியிருக்கோம். நீங்கள் செக் பண்ணக்கூடிய காரோட காம்படிட்டர் கார்ஸை நீங்கள் டாடா நெக்ஸான் செக் பண்ணுறீங்களா, மகேந்திரா 3XO, பிரெஸா, அப்படியே வந்து பேக் டு பேக் செக் பண்ணுங்கள்.
இன்னைக்கு ஒரே ஒரு நாள்ல கார் டெஸ்ட் ட்ரைவ் ஆமா இன்னைக்கு ஒரு கார் எடுத்துட்டு நாளைக்கு ஒரு 2 நாள் கழிச்சு ஒரு கார் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதனால பேக் டு பேக் டெஸ்டிங் முக்கியம். ஒன் டே வந்து அதுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணிருங்க. ஆமா சும்மா ஒரு 10 நிமிஷம் போயிட்டு டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துட்டு வந்துட்டு அந்த காரை புக் பண்றதுல ஒரு பிரயோஜனம் இருக்காது. பிரயோஜனமே இல்ல. அதே பிராண்ட்ல நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஒரு நெக்ஸான் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு பிரீசா டெஸ்ட் டிரைவ் பார்க்கலாம், இங்க வந்து சோனட் பார்க்கலாம், இங்க வந்து செல்ட் இது வென்யூ பார்க்கலாம். அந்த மாதிரி எல்லாமே பார்த்தோம்னா தான் ஒரு காரோட எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும். அப்புறம் ஃபைனல் செக்மெண்ட்டு, இந்த செக்மெண்ட் வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கு முன்னாடி காமன் மிஸ்டேக்ஸை சொல்லிடுறேன். அந்த 1 கிலோமீட்டர் அந்த 2 கிலோமீட்டர் கன்க்ளூட் பண்ணுறது, அந்த ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ள டெஸ்ட் ட்ரைவ் எடுக்கிறது முக்கியமாக நிறுத்திடுங்க அந்த லூப்புக்குள்ளே. அப்புறம் வந்து அக்சசரிஸ்னாலையும் ஃபீச்சர்ஸ்னாலையும் மட்டும் வந்து கேரி ஃபார்வர்டாகி போயிடாதீங்க ஒரு வண்டியில். அதுதான் மெயின் காரணம். அதாவது ஒரு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் காக்பீட் இருக்கு, இதுல வந்து ஏர் பியூரிஃபையர் இருக்கு, அதனால நான் அந்த கார் எடுக்கிறேன்னு எடுத்துறாதீங்க, மாட்டிக்குவீங்க. அப்புறம் ஃபேமிலியோட ஃபீட்பேக்கை தயவு செஞ்சு இக்னோர் பண்ணாதீங்க. ஆமா, அது வண்டி எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கம்பல்சரி வந்து ஃபேமிலி கூட டிராவல் பண்ற பேசஞ்சர்ஸோட ஃபீட்பேக்கை இது பண்ணிடாதீங்க. இதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு கேள்வி ப்ரோ, இன்னைக்கு கசன்னு எத்தனை செக்மெண்ட் இருக்கு, எந்த செக்மெண்ட்ல நான் கார் வாங்குறது? அதாவதுங்க ப்ரோ, இப்போ இன்னொன்று என்ன அப்படின்னு ஃபீல் ஆகுனாங்க ப்ரோ, காரை நம்மளால வாங்கும்போதே என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, வாங்கும்போதே எவ்வளோ மேக்ஸிமம் ஹை ரெண்ட் போக முடியுமோ அந்த ஹை ரெண்ட் போய்க்கிறது பெஸ்ட்னு நான் சொல்றேன். வண்டியா ஆமா, ஏன்னா இன்னைக்கு நமக்கு வந்து நம்மளோட ஃபினான்ஷியல் இவ்வளோ இந்த ரேஞ்சில் இருக்கும், நாளைக்கு கொஞ்சம் டெவலப் ஆயிரும், அப்போ போய் நம்ம அதை அப்கிரேட் பண்ண முடியாது. நம்மளோட கார் அது ஒரு கம்மி ஃபீச்சர்ஸாக இருக்கும். நீங்க வாங்கும்போதே ஒரு மேக்ஸிமம் ஹை ரெண்ட் மாடலுக்கு போறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்க கார் என்னைக்குமே ஒரு 5 to 6 years ரேஞ்சில் வந்து அது கொஞ்சம் அப்டேட்டடா ஃபீல் ஆகும்னு என்னோட பர்சனல் ஒப்பீனியன். போரிங்கா இருக்காது. இப்போ இந்த ஹேட்ச்பேக், மைக்ரோ சப் 4 மீட்டர் எஸ்யூவிஸ், சப் காம்பேக்ட் எஸ்யூவிஸ், செடன்ஸ், லைஃப் ஸ்டைல் எஸ்யூவிஸ் அப்படின்னு சொல்லி நிறைய செக்மெண்ட் இருக்குல்லங்க. ஹேட்ச்பேக்ஸ் அப்படின்றது யாருக்கு சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னா, சிட்டி கம்யூட்டர்ஸ். சிட்டிக்குள்ளே மட்டும்தான் நம்மளோட ட்ராவல் அதிகமாக இருக்க போது, ஒரு 70% சிட்டிக்குள்ளே மட்டும்தான். அப்படின்றப்போ ஹேட்ச்பேக் வந்து மோர் கன்வீனியன்ட், பார்க் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், ட்ராவல் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், சஸ்பென்ஷன் ரீதியாக இருக்கட்டும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃபேமிலிஸ்க்கு ஒரு 4 பேர் கொண்ட ஃபேமிலிஸ்க்கு ஈஸி டு யூஸ்ங்க. பூட் ஸ்பேஸ் அண்ட் ரியர் சீட் வித் வந்து இங்கே லிமிடேஷன்ஸ் தான் கம்பல்சரி. ஓகேங்களா? டாடா அல்ட்ரஸ், ஹிண்டே i20, மாருதி பலினோ தான் இந்த செக்மெண்ட்குள்ளே வருது. இப்போ இந்த சப் 4 மீட்டர் எஸ்யூவிஸ்னு ஒன்று வருது பார்த்தீங்களா, அதாவது இந்த கிராஸ் ஓவர் மைக்ரோ எஸ்யூவிஸ்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த டாடா பஞ்ச், மாருதி ஃப்ராங்ஸ், ஹிண்டே எக்ஸ்டர், இதெல்லாம் யாருக்குன்னா ஒரு எஸ்யூவி கேரக்டரில் ஒரு வண்டி எனக்கு பார்க்கும்போது தெரியணும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கணும். நான் ஹேட்ச்பேக் போகிறவன் தான், ஆனால் எனக்கு ஹேட்ச்பேக் வேண்டாம், கொஞ்சம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பெரிதாக இருந்தால் போதும், பட்ஜெட்குள்ளே நான் ரெஸ்ட்ரிக்ட் ஆகிறேன் அப்படின்றவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். அதாவது எஸ்வி லுக்ஸு, கொஞ்சம் பெட்டரான ப்ராக்டிகாலிட்டி, அப்புறம் பெட்டரான கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னா இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே போகலாம். சப் 4 மீட்டர் எஸ்யூவிஸ் அப்படின்றது இது ஒரு ஆல்ரவுண்டர். அதாவது ரொம்ப கீழேயும் போகாமல் ரொம்ப மேலேயும் போகாமல் சென்டர் பாயிண்ட்ல நிற்குது. அதனால தான் இன்னைக்கு இவ்வளோ கார்கள் விற்கிறதுக்கான காரணமும் அதுதான். இன்னைக்கு இந்தியாவில் தானே ட்ரெண்டாக இருக்குது. ஆமாங்க, சப் 4 மீட்டர் எஸ்யூவிஸ் தான் இன்னைக்கு நல்ல ட்ரெண்டாக இருக்குது. இப்போ மஹேந்திரா 3XO, டாடா நெக்ஸான், கியா சோனட் இதெல்லாம் வரும். இது 50-50, 50 சிட்டி 50 ஹைவேஸ் இருக்குது. அதே மாதிரி நல்ல ஒரு ஓரளவுக்கு வந்து சேஃபராக இருக்கும். உள்ள கேபின்குள்ளே உட்காரும் போது நம்ம கொஞ்சம் வந்து, அதாவது நான் ஸ்ட்ரக்சரல் ரீதியாக சொல்லலை, ஒரு சின்ன அடிபாடுகளுக்கும் நம்ம கொஞ்சம் ஒரு சேஃபரான ஒரு கேபின்குள்ளே இருக்கிறோம், டப்புன்னு நம்மக்கிட்ட அந்த இம்பாக்ட் வந்துடாது அப்படின்ற ஒரு ஃபீலை கொடுக்கும். அடுத்து வந்து கொஞ்சம் ஒரு வேல்யூ ரிச் ஃபீல் இருக்கும். ஆமாம், கம்பேர்ட் டு இந்த ஹேட்ச்பேக்ஸும் கிராஸ் ஓவர் எஸ்யூவிஸையும் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் அந்த ஃபீலை கொடுக்கும். அப்புறம் இந்த டர்போ பெட்ரோல்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே தான் வருது. ஆமாம், TGDI கொஞ்சம் என்தூசியாஸ்டிக்காக பவர்ஃபுல்லாக ஓட்டணும் அப்படின்னா இன்னைக்கு இந்த செக்மெண்ட் வந்துருச்சு. ஸ்கோடாவோட கைலாக், மஹிந்திராவோட 3XO, ஹிண்டே வென்யூ, கியா சொராதன் எல்லாமே டர்போ பெட்ரோல்ஸ் இன்னைக்கு அப்படியே தெளிச்சு வச்சிருக்காங்க அந்த செக்மெண்ட்ல. ஸோ இதை தாண்டி இந்த காம்பேக்ட் எஸ்யூவிஸ் அப்படின்னு நம்ம போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஹிண்டே கிரிட்டா, மாருதி கிராண்ட் விட்டாரா, ஸ்கோடா குஷாக் டைகான், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கியா செல்டோஸ், இதெல்லாம் நம்ம எப்படி சொல்லுவோம்னா, அதாவது எனக்கு வந்து ஹைவே ட்ராவல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக போய் வரணும், ஸ்பேசியஸாக இருக்கணும். கொஞ்சம் வண்டி பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பெரிதளவில், அதாவது ஒரு ஃபுல் சைஸ் எஸ்யூவி மாதிரி இல்லைனாலும் ஒரு பார்த்த உடனே ஒரு மதிக்கத்தக்க ஒரு வாகனமாக இருக்கணும் அப்படின்னு உணர்றீங்க. அப்புறம் வந்து டிரைவபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப சிரமப்பட்டலாம் இல்லாமல் கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோனில் உட்காந்து ஓட்டணும்னு நான் பார்த்தா விசிபிலிட்டி க்ளீன் அண்ட் கிளியராக சுற்றி சரௌண்டிங்ஸ் தெரியணும், பெரிய பெரிய குழியில் விட்டாலும் பிரச்சனை இல்லாமல் ட்ராவல் ஆகணும். ஏன்னா இது எல்லாமே கொஞ்சம் வந்து ஒரு பெரிய டயர்ஸோட வந்துடும், கம்ஃபர்ட்டோட இருக்கும், ஸ்பேஸ் இருக்கும், ரியரில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்குறாங்கன்னா இந்த மாதிரி கார்கள் போகலாம். அதாவது ஒரு 14 லட்சத்தை தாண்டுறீங்க, 15 லட்சத்தை தாண்டுறீங்க அப்படின்னா அந்த சஃபோரோ வீட்டரை விட்டுட்டு இதுக்கு வந்துடலாம். ஆமாம், சொன்ன மாதிரி பெட்டராக இருக்கும், ஸ்பேஸ்ன்றது எல்லாமே உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அடுத்து செடன்ஸ், கம்ஃபர்ட்டை எதிர்பார்க்குறீங்க, டிரைவிங் டைனமிக்ஸ் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அருமையான ஒரு செக்மெண்ட். ஆமாம்,
அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு கம்ஃபர்ட்டை மட்டும் ஃபீல் பண்ணுறீங்க, எனக்கு வந்து பவர்லாம் பெருசாக தேவையில்லைன்னா அந்த ஒரு சப்போர்ட் டிரைவிங் எந்தூசியஸ்ட் நான் ஒரு டிரைவர் ஓரியன்டான பர்சன் அப்படின்னா கண்ணை மூடிட்டு சிட்டி, வேர்டஸ், ஸ்லாவியா இதெல்லாம் இருக்குது. தயவு செஞ்சு அந்த சிட்டி மேலே கொஞ்சமாவது கருணை காட்டுங்க. அதை நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப ஒரு அருமையான ஒரு காரு. அது யாருமே பார்க்குறது இல்லை. காரணம் வந்து அவுட்டேட்டட் ஃபீச்சர்ஸ்னு சொல்கிறாங்க. ஆனால் செடன் போகிறப்போ அந்த கம்ஃபர்ட் அண்ட் டைனமிக்ஸ் வந்து உண்மையாலுமே அதில் சூப்பராக இருக்குங்க. ஒன்ஸ் நீங்கள் அந்த சிட்டி டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் சிட்டி ஓட்டி பாருங்க தயவு செஞ்சு. அதை தான் சொல்கிறேன். இன்னைக்கு இப்போ நாம வந்து ப்ரீ ஓன்ட் மார்க்கெட்டில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் எனக்கு ஒரு ஹோண்டா சிட்டி சேல்ஸ் வந்தது கிடையாது. வந்ததில்லை. 100 வெர்ச்சஸ் எனக்கு என்கொயரி வந்திருக்கு, 100 ஸ்லாவி எனக்கு என்கொயரி வந்திருக்கு. ஒரு ஹோண்டா சிட்டி கூட நான் வண்டியை எடுத்துருக்கேங்க, இந்த வண்டி நான் கொடுக்குறேங்க அப்படின்னு வந்தது கிடையாது. வந்துடும் எப்போ 2015 மாடல் வரும், கிலோமீட்டர் ஓட்டி தட்டி இருப்பாங்க, கொடுத்துட்டு வேற அப்கிரேட் பண்ணுவாங்களோ இல்லையா. நீங்கள் பார்க்க வெறும் ஒரு 10,000 கிலோமீட்டர் ஒன்று வண்டி, 15,000 கிலோமீட்டர் ஒன்று ஹோண்டா சிட்டி நான் சேல்ஸ் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லி ஹோண்டா ப்ராடக்ட் எதுவுமே இது வரைக்கும் என்கிட்ட எங்களுக்கு என்கொயரி வந்ததில்லை இது வரைக்கும். ரொம்ப நல்ல காரு, கருணை காட்டுங்க மக்களே நல்ல நல்ல கார்களுக்கு. என்னன்னா செடான்ஸ் இருக்கும் போது கிரவுண்ட் கிளியரன்ஸ் மட்டும்தான் ஆப்வியஸ்லி இஷ்யூவாக இருக்கும். கொஞ்சம் நீங்கள் பார்த்து சூதானமாக போய் வந்துக்கணும் குளிகளில். அடுத்து இந்த லைஃப் ஸ்டைல் எஸ்யூவிஸ் வருது பார்த்தீங்களா, அந்த 4 வீல் டிரைவ் எஸ்யூவிஸ், மகேந்திரா தார் ராக்ஸ், மாருதி ஜிம்னி, இந்த மாதிரி கார்கள்லாம் எப்போ செட் ஆகும்னா, நான் வந்து ஒரு அதிகமாக வந்து ஆஃப் ரோட் போகக்கூடிய ஆள், ஹில் ஸ்டேஷன்ஸ் போகக்கூடிய ஆள், ரொம்ப வந்து கரட முரடான ரோடுக்குள்ளே போவேன் அப்படின்னா எடுங்க ஒரு செகண்டரி கார். எக்ஸாக்ட்லி. லுக்குக்காக ஸ்டாண்ட்ஸுக்காக எடுத்துட்டு கியா முயான்னு கத்துறதுல பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு யூஸ்டு கார் மார்க்கெட்ல அதிகமா சேல்ஸுக்கு வர கார் தார். ஏன்னா ஸ்டாண்ட்ஸுக்காக எடுத்துடுறோம். அது எந்த விதத்துலையுமே கம்ஃபர்ட்டை கொடுக்காது. இன்னொன்று கிரெட்டா வாங்குறவங்க, கிராண்ட் மெட்டாரா வாங்குறவங்க, 700 வாங்குறவங்க, ஸ்கார்பியன் வாங்குறவங்க தான் இதுக்குள்ள உள்ள வராங்க. ஆமா, நீங்க அதுக்கோட கம்ஃபர்ட் அண்ட் டிரைவபிலிட்டி இதுல எதிர்பார்க்கவே முடியாது. எதிர்பார்க்கறது தப்பு. அதுக்காக அதை ப்ரொடக்ஷன் தயாரிக்கல. ஆமா. அப்புறம் ஒரு காரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கும்போது நான் தான் சொல்றேன், இவ்வளவு விஷயங்களை பார்த்துருந்தீங்கன்னா நீங்க தார் ராக்ஸையும் தாரையும் வந்து பார்த்தீங்கன்னா குறை சொல்ல மாட்டீங்க. ஏன்னா அது கொண்டு வந்ததுக்கான காரணம் ஆஃப் ரோடு போவாங்க, அட்வென்ச்சர்ஸ் எதிர்பார்க்குறவங்களுக்கு தான் அந்த கார் வந்து லேட்டரல் மவுண்ட் இருக்க தான் செய்யும். ஈவன் தார் ராக்ஸாக இருந்தால் லேட்டரல் மவுண்ட் இருக்க தான் செய்யுது. அதெல்லாம் இருக்குது. காரணம் என்னன்னா அது அவ்வளோ பெரிய வீல்ஸ், அவ்வளோ சஸ்பென்ஷன் போடும்போது அந்த சஸ்பென்ஷன் டிராவல் ஆகாது. ஒருத்தர் உட்காந்து ஓடிட்டு இருக்கும்போது அந்த சஸ்பென்ஷன் டிராவல் ஆகாது. ஒரு பாறை மேலே ஏறும்போது அந்த சஸ்பென்ஷன் உள்ள போகும். நம்ம நார்மலா ஸ்பீட் பிரேக்கர்ல ஏத்துனோம்னா அது பெருசா உள்ள போகாது. ஸோ ஜம்பிங்கா தான் இருக்கும், பம்பியரா தான் இருக்கும். அது நீங்க என்ன எஃப்எஸ்டி எம்டிவிசிஎல் எது பயன்படுத்தினாலும் ரியாலிட்டி இதுதான். ஆஃப் ரோட் போறவங்களுக்கு மட்டும்தான் அது என்னை பொறுத்த வரைக்கும். இல்லை ஸ்டாண்ட்ஸ் எதிர்பார்க்குறேன், நான் வந்து ஒரு செகண்டரி காராக பார்க்குறேன்னா போகலாம். ஆப்வியஸ்லி அவங்களுக்கு 2 வீல் டிரைவ் தான். கரெக்ட், 4 வீல் டிரைவ் தேவைப்படாது. என்னோட பட்ஜெட் வந்து ஒரு 18 to 25 போயிருச்சுன்னா ஃபுல் சைஸ், இப்போ 700, டாடா ஹேரியர் இந்த மாதிரி செக்மெண்ட்குள்ளே போயிருங்க. ஏன்னா அது கம்ப்ளீட்ஸ் யூ. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் டைனமிக்ஸ் இருக்கும், பில்ட் குவாலிட்டி இருக்கும், சஃபிஷியன்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கும், லாங் டேர்ம் நீங்கள் பாட்டுக்கு வச்சுக்கலாம், எங்கே வந்தமான ரோட்டில் போனீங்கனாலும் இட் வில் ஹேண்டில் அப்படின்ற மாதிரி இருக்கும். மைலேஜ் மட்டும்தான் உங்களுக்கு அந்த இதை விட கொஞ்சம் கம்மியாக எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஆப்வியஸ்லி எல்லாம் 2 லிட்டர் 2.2 லிட்டர் என்ஜின் வந்துடுது. ஸோ இதுதான் விஷயங்கள். இதுக்கப்புறம் வந்து இந்த பெட்ரோல் போகலாமா டீசல் போகலாமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. பெட்ரோல், டீசல், ஹைப்ரிட், சிஎன்ஜி அப்படின்ற டீசல் போகிற ஐடியா இருந்துச்சுன்னா அதை ஒரு லாங் டேர்ம் யோசிச்சுக்கோங்க. ஒரு 10 to 15 வருஷம் நான் வச்சிருப்பேன், அதுக்கப்புறம் ஸ்கிராப்பேஜ் வந்ததுக்கப்புறம் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. 5 வருஷம் 6 வருஷத்தில் சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மாட்டிப்பீங்க. ஏன்னா 5 to 6 வருஷங்கும் போது ரியாலிட்டியில் இந்த மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் வந்து டீசல் எவிஷன் அப்படின்றது நடக்கிறது எப்போ நடக்கும்னு சொல்லியிருக்கலாம், இல்லை நடக்க ஆரம்பிச்சிருக்கலாம். அப்போ நீங்கள் என்னன்னா வாங்க மாட்டாங்க யூஸ்டு கார் மார்க்கெட்டில். அதான் பிரச்சனை. ஒன்றும் இல்லை, சென்னையில் வந்துருச்சுனாவே இங்கே நம்ம ஊரில் டீசலோட வேல்யூ குறையும், கன்ஃபார்மாக கம்மியாகும். இப்போ டெல்லியில் அப்படி தான் ஆச்சு. ஸோ அதனால வந்து டீசல் வாங்குறாப்புல இருந்தால் இப்போ வாங்காதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் ஒரு 15 வருஷம் நான் வச்சுப்பேன், வண்டி ஸ்கிராப்பேஜுக்கு போகிற வரைக்கும் வச்சுப்பேன்னா வாங்கிக்கிங்க. நாம தான் லாஸ்ட் ஏரா அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதில்ல. ஆமாம், இல்லை இப்போ ஷோரூமில் வந்து ப்ரோ ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌசர் வந்து நல்ல ஒரு பிரிண்ட் அவுட் ஃபார்மேட்டில் கொடுப்பானுங்க. இப்போ எல்லாம் ஃபோனுக்கு அமுச்சு விட்றானுங்க, எல்லாத்தையும் ஜூம் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்குது. எல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. ஆமாம், அது எல்லாம் யோசிக்க பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சு எந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எதுனா நிறைய பேர் வாங்கினதுக்கு அப்புறம் சொல்றாங்க இந்த ஃபியூச்சர் இல்லைங்க, இது இருக்குன்னு நினைச்சேங்க, இந்த ஃபியூச்சர் இல்லைங்க, இது இருக்குன்னு நினைச்சேங்க அப்படின்னு சொல்றாங்க. அது காரணம் என்ன தெரியுமா ப்ரோ, முதல்ல வந்து ஒரு ஹார்ட் காப்பி மாதிரி கையில கொடுத்துருவாங்க, நாம வச்சு பார்ப்போம். அதே மாதிரி 3 வேரியன்ட் தான் இருக்கும். ஆமா, LXi, VXi, ZXi இருக்கும். ஒவ்வொரு விஷயங்களையும் கீனா நீட்டா நோட் பண்ணி செய்யுங்க, எதையுமே மிஸ் அவுட் பண்ணிட வேண்டாம். உங்களுக்கு நம்ம கன்சல்டேஷன் டீமும் இருக்காங்க. நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் நம்ம கன்சல்டேஷன் டீமோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் ரீச் அவுட் பண்ணுங்கள். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ பிட் லென்த்தியாக இருந்திருக்கும், பட் வந்து ரொம்பவே பிரோஜனமாக இருக்கும் அப்படின்னு நம்பி தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். பிரோஜனமாக இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தயவு செஞ்சு டெஸ்ட் ட்ரைவை கவனமாக எடுங்க, அது வந்து ஒரு பணிவான ஒரு வேண்டுகோள்னு கூட சொல்லலாம்.
ஸோ எப்பவுமே சொல்கிறது தான் ப்ரோ, நம்ம C3 காஸ்கா கிளப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு த்ரூஅவுட் சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. அவங்க ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நம்ம ஈரோட்டில் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மூலப்பாளையம், பெருந்துறை, அது கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு பிரான்ச் இருக்குது, அப்புறம் பவளக்கம்பாளையத்தில் ஒரு பிரான்ச் இருக்குது, இப்போ அடுத்து திருப்பூர் அண்ட் காங்கேயம் வந்தாச்சு. அடுத்தடுத்து ஃப்ரான்ச்சைஸ் அவுட்லெட்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் ஆட்டோமொபைல் செக்டாரில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ரீச் அவுட் பண்ணலாம். ஸோ ஃப்ரான்ச்சைஸ் வந்து ஸ்டார்டிங் வந்து நம்ம எந்த பட்ஜெட்லேருந்து கொடுக்குறோம் ப்ரோ? ஒரு கம்ப்ளீட் செட்டப் வந்து ஒரு 25 இருந்து 35 வரைக்கும் இருக்கும் ப்ரோ. வீல் பேலன்சிங் அலைன்மெண்ட் இன்க்ளூடிங் பண்ணி போடுற மாதிரி இருந்தால் எக்ஸ்ட்ரா ஒரு 10 lakhs வந்து 10 lakhs வந்துடும். இதுதாகும் ப்ரோ. 25 to 35 ஏன் ஒரு 10 lakhs டிஃபரன்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடத்தோட சைஸை பொறுத்து, இடத்து ஓனரோட அட்வான்ஸை பொறுத்து, ஸோ எல்லாமே டிஃபர் ஆகும். ஒரு சில ஓனர்ஸ் வந்து ரிவீட்மெண்ட் கட்டி எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க, ஒரு சில ஓனர்ஸ் பண்ண மாட்டாங்க. பட் இருந்தாலும் அந்த இடம் வந்து ரொம்ப ஒரு ஹாட் ஸ்பாட்டாக இருக்கும். ஸோ அந்த இடத்த நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக அந்த 25 to 35ங்கிற ஒரு இது வச்சிருக்கோம். ஓகே ஓகே, இட் டிபெண்ட்ஸ். சரிங்க பிரதர், டன். ஓகேங்க ஜிஎஸ் ஃபேம், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் எப்போவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி இப்படி ஒரு குடும்பம் இருக்கும், அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்கள் நம்பி நேசிக்கிற ஒரு குடும்பம் இருக்குது. அது சகச்சர வேணாம், பத்திரமா போய் பத்திரமா வாங்க. அடுத்த பாட்காஸ்ட்டில் சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி அடுத்த பாட்காஸ்ட் என்ன கான்டென்ட் வேணும் அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், அதை நாங்கள் எடுத்து வர ட்ரை பண்ணுறோம். டரா, டேக் கேர், பை.